ஃப்ரெண்ட்ஸ், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு பருப்பை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சாதத்துக்கு கருவேப்பிலையும் போட்டாச்சு. ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நல்லா பொரிஞ்சிருச்சுங்கக்கா. அதில் சிம்மில் வச்சுட்டு சூடான சாதத்தை போட்டுக்கோங்க. சூடான சாதத்தை போட்டு அதில் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை மசாலா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம தேவையான அளவுக்கு அது போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா புளியோதரை பண்ணுற மாதிரி இதை விரட்டி விடணும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நீங்களும் சாப்பிட்றதுக்கு. கோவிந்தன் வீட்டில் அவங்க பாப்பா ரெடியானே எடுத்து போய் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை தாளித்தம் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடை போட்டு கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை சட்னி, இந்த மாதிரி கருவேப்பிலை வந்துட்டு நம்ம உணவில் நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடி கருகருண்டு வளரும், முடி உதிராது. நிறையா வந்துட்டு அயன் சக்தி இருக்குதுப்பா இதில் கருவேப்பிலையில். அதனால் கருவேப்பிலையை சாப்பாட்டில் நம்ம குழம்புல போடுறோம்னா ஒதுக்கி வைக்காமல் சாப்பிடுங்க. கருவேப்பிலையாக சாப்பிடுங்க. தூக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. அது நம்ம அது போடாமையே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் கருவேப்பிலை வந்துட்டு நம்ம உணவில் நிறையா சேருங்க. நான்லாம் நிறையா தான் சேர்த்துக்கிடுவேன். ஏன்னா தனியாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுருவாங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச முட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்ங்க.